வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கைலாசநாதர் குடவரைங்க. ரொம்பவே பழமையானது நண்பர்களே. இதோடைய கட்டடக்கலை, இதோடைய தோற்றம் மற்றும் சகல ஆய்வுகளையும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளை வரவேற்பது இந்த ஒரு நந்தி சிலை மாதிரி இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. இது முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த கட்டடத்தில் ஒரு அமைப்பு என்னன்னா, இது ஃபுல்லாகவே கல்லால் செதுக்கப்பட்டதான் நண்பர்களே. இப்போ தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த குடவரைக்குள்ளே உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், வெளியே வந்து ஒவ்வொரு இடமா நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து இந்த கோயிலுடைய முகப்பு தோற்றத்தில் நல்ல ஒரு புல்வெளி பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குன்னு. ஏகப்பட்ட சுற்றுலா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வருகை தந்திருக்கிறாங்க. இந்த இடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை பசேல் என்று சொல்லக்கூடிய ஒரு புல்வெளிங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய தெப்பக்குளம் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் எடுக்கிறாங்க போல் தெரியுது. அதனால் வந்து இதுக்கு உள்ளே போக முடியாது. இருந்தாலும் நம்ம வெளியே இருந்தே நம்ம வந்து இதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த இடம், தெப்பக்குளம் இடம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே அழகாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், இது பயன்பாட்டுக்கு தீர்த்தமாக செயல்படுகிறது இந்த தெப்பக்குளம். தொடர்ந்து இந்த தெப்பக்குளத்திலேருந்து நம்ம இடதுபுறமாக அந்த குடவரையை சுற்றி நம்ம வரப்போகிறோம். தொடர்ந்து வாங்க நம்ம பயணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடவரைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 விதமான ஒரு சிறு சிறு குடவரைகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது முகப்பு வாசல் இந்த நடுவில் இருக்குது, அங்கிட்டு 2, இந்த பக்கம் ஒரு 5 விதமான ஒரே மாதிரி அமைப்புள்ள இந்த குடவரை நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, உள்ள அந்த குடவரை கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே நண்பர்களே கல்லால் செய்யப்பட்டது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே அழகாக இருக்கும். எந்தவித சிமெண்ட்டு அந்த மாதிரியான இடத்துக்கு இங்கே வாய்ப்புகளே இல்லை. தொடர்ந்து இந்த 5 விதமான, அங்கிட்டு 2, மொத்தம் 7 விதமான இந்த குடவரையை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதிலிருந்து அப்படியே நம்ம உள்நோக்கி போக போகிறோம். இந்த உள்நோக்கு முகப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நான் சொன்னது போல் இந்த பக்கம் 5 ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு 2, இதிலிருந்து தான் இந்த முகப்பு நமக்கு ஆரம்பிக்குது. தொடர்ந்து வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே நமக்கு இந்த குடவரையை சுற்றி வர்றதுக்கு 2 விதமான பாதைகள். இடதுபுறம் ஒரு பாதை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வலதுபுறமாக ஒரு பாதை. இப்போ இந்த இடதுபுற பாதையை நோக்கி போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கல் கட்டடம் பார்த்திங்கன்னா கிபி 700 ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 நூற்றாண்டை கடந்து விட்டது நண்பர்களே. 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவர் தான் இதை கெட்டிருக்கதாக சொல்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்டுமே இருக்குது நண்பர்களே. இந்த கட்டடக்கலை தாங்க இந்த இதுக்கு ரொம்ப பேர் பெற்றது. இந்த கைலாசநாதருங்கிறது பார்த்திங்கன்னா கைலாலத்தில் தான், அதாவது மேலுலகத்தில் தான் பார்த்திங்கன்னா இதோடைய சிற்பம் அந்த மாதிரி இருக்கிறது போல் இது பார்த்திங்கன்னா கீழுலகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு கட்டடக்கலையை நம்ம பார்க்க போகிறோம். இதன் இரு புறங்களிலையுமே பாருங்கள் கட்டட சிற்பங்கள் எப்படி இருக்குன்னு. இதற்கு பேரே
கல் கட்டடம். இந்த கல் கட்டட சிற்பம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதிலிருந்து அப்படியே நம்ம வலதுபுறம் நோக்கி நம்ம போகலாம். இதை பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்த பாதை எப்படி இருக்குன்னு. இரு புறங்களிலுமே பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு சொர்க்க பூமியாக இந்த இடத்துல செயல்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக தொன்மையான கட்டடக்கலை அமைப்பு கொண்டது இந்த கைலாயநாதர். இது ஒவ்வொன்றும் பாருங்க, பாறைகளால் எப்படி குடவரையை குடைஞ்சி அவங்க அமைச்சிருக்காங்கன்னு. எவ்வளவு தொழில்நுட்பம் பாருங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த கருவிகளை வச்சு அமைக்கிறத விட அன்றைய காலகட்டங்களில், அந்த 7ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த கட்டிடக்கலை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு சுத்தியல் ஊழியை கொண்டு தான் இதை அமைக்க முடியும் நண்பர்களே. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான இந்த கட்டடம் நண்பர்களே, பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குன்னு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல குளுமையாக இருக்குது நண்பர்களே. அற்புதமிக்க இந்த இடம். காஞ்சிபுரத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கைலாயநாதர் குடவரை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வலதுபுறமாக சொல்ல போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்தலமாக ஒரு அமைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. இது ஒரு ஸ்தலம். இது ஒவ்வொருக்கும் பார்த்தீங்கன்னா புராணத்தில் ஏகப்பட்டது சொல்கிறாங்க. பாருங்கள், இது ஒன்று. ஒவ்வொரு இடமே பார்த்திங்கன்னா ரொம்பவே விசித்திரமாக இருக்கும். இதோடைய தூண்கள்லாம் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு. இந்த கல்லிலிருந்து அப்படியே வந்து பாருங்கள் ஒரு தூணாக, கல் தூணாக செஞ்சு அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஒரே இடத்துல செய்யப்பட்டது. அதற்கடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா கல்லாலேயே செய்து வைக்கப்பட்ட ஒரு தீர்த்த தொட்டி. நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வில்வ மரத்தின் இடம். இந்த இடத்துல இப்போ நட்டிருக்கிறது வந்து இப்போ புதிய ஒரு வில்வ மரம். இதே இடத்துல கிபி 700 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமாக அந்த மரம் காணப்பட்டிருக்குது. அது காலப்போக்கில் அது சீற்றத்தின் காரணமாக அழிஞ்சு இப்போ புதுசாக இந்த இடத்த நிறுவியிருக்காங்க. இதுவும் பழமையானது தான். இந்த கட்டடத்தோட எழுத்துக்கள்லாம் பாருங்கள், இந்த பிராமி, சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்களால் இங்கே எல்லாமே சொல்லப்பட்ட நண்பர்களே. இதை பார்த்தீங்களா, இந்த எழுத்துக்கள் ரொம்ப பழமையான எழுத்துக்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒவ்வொரு குடவரை அந்த இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இந்த இது கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. இந்த எழுத்துக்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது நாலாபுறமும் எல்லா பக்கவாட்டிலையும் இதை நீங்கள் எழுதியிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். நண்பர்களே, நம்ம இதோட ஒரு கார்னரில் இருந்து தான் 2 பக்கமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு இந்த ஃபோக்கஸ் அப்படின்னா, இதனுடைய தலைமை கோபுரமும் இதனுடைய முகப்பும் சேர்ந்து ஒரு விமானத்தில் எப்படி நிற்கும் ஒரு ஏர்போர்ட்டில்,
அது போன்றதாக இது ஒரு தோற்றமளிக்கும் நண்பர்களே. அதுதான் உங்களுக்கு இந்த டாப் ஆங்கில நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் தொடர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு விமானம் நிற்பதை போல சொல்கிறாங்க. இதோடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கந்தர்வ விமானம், அதாவது கைலாயத்தில் இருந்து வந்து இந்த பூலோகத்தில் இறங்கினதாக இது வரலாறு பேசப்படுகிறது. அப்பேற்பட்ட கட்டடக்கலை அமைப்பு கொண்ட இந்த கைலாசா நாதர் குடவரை ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் வருகை தாருங்க. நடுப்பகுதியில் இருக்கிற இந்த தான் நண்பர்களே இந்த குடவரையோட உள்ள. இது இப்போதைக்கு அனுமதி இல்லை, அதுக்குரிய டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்தது. இப்போ இந்த 2 சைடுமே நீங்கள் சுற்றி நீங்கள் பார்க்கலாம். அற்புதமிக்க கல் கட்டடக்கலை அமைப்பை நீங்கள் எல்லோரும் காஞ்சிபுரத்தில் வந்து பார்வையிட்டு செல்லுங்கள். உங்களுக்கு விடுமுறை நாட்களில் நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அற்புதமிக்க இந்த கட்டிடக்கலை உங்களுக்கு சிறந்த ஒரு நற்பயனை ஊட்டும் நம்பிக்கை இருக்கிறது நண்பர்களே. தொடர்ந்து நமது சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து பார்வையிட்டு செல்லுங்கள். மற்றவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நண்பர்களே.